கோவாவில் பாகா பீச்சுக்கு நேராக இருக்கிறது அந்த ஸ்னோ பார்க்கு. ஸோ இந்த ஸ்னோ பார்க்கு என்ட்ரி ஃபீஸ் 500 ரூபா. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 400 350 தான் கரெக்டான புக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் உள்ள அதோட கிடையாது. ஏன்னா என்ட்ரன்ஸில் அப்படியே ஒட்டியிருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கேயே போய் டிக்கெட் எடுத்தோம் 500 ரூபா எடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தா செம்ம கூட்டங்க. உண்மையில சொல்லுமா நீங்கள் ஹோலி பண்டிகை ஆனால் எவி கூட்டமும் உள்ளே இருக்காங்க. ஸோ அங்கே போல் நம்ம லக்கேஜ் அங்கே ஒப்படைச்சிட்டா அவங்க வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டோக்கன் எடுக்கலாம் திரும்பி அந்த லக்கேஜை நம்ம ரிட்டர்ன் போகும்போது கொடுத்து வாங்கிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஷூ காஸ்டியூம் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு நம்ம உள்ளே போனோடனே ஸ்டார்டிங் வந்து லைட்டாக தான் குளிர ஆரம்பிச்சிச்சா. நான் போக 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 பார்த்தா அந்த ஷூக்குள்ளே நமக்கு வந்து நிற்க முடியாத அளவுக்கு கூலிங்காக தானே இருந்துச்சு. ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் கேங்கோட போனீங்கன்னா செம்ம என்டர்டைனிங்காக இருக்கும். சும்மா 2 பேரோட போனீங்கன்னா செம்ம போர் அடிக்கும். ஏன்னா எனக்கு அடிச்சுது. ஸோ கேங்கோட போங்க இல்லையா கப்புள்ஸோட போங்க என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கும். நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். இருக்கிறது வந்து நீங்கள் ஆள்கள் அடிக்கிற ஆளா நீனா அங்கேயே வந்து ஒரு பார் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு இந்த செட்டெல்லாம் பார்த்தா. ஆனால் நான் ஆள்கள் அடிக்கல. ஆனால் உள்ள ஆளோடலாம் உண்டு ஆள்கள் அடிக்கலாம். அது மாதிரி 2 ஹவர்ஸ்க்காக இங்கே இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. நான் 1.5 ஹவரில் வெளியில் வந்துட்டேன். நான் அந்தளவுக்கு செம்ம கூலிங்காக இருந்துச்சுங்க.